Execution Innovation Council ஒரு டாபிக் தான் ஓகேவா. ஸோ ஒர்க் ஷாப் ஆன் ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் விச் மீன்ஸ் IPR, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் IP மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப். ஓகேவா, நியூவாக ஒரு ஸ்டார்ட் அப் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு க்ரோத்துக்கு ஓகேவா நமக்கு IPR அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்காவது தெரியுமா IPR என்ன அப்படின்ட்டு? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? இன்டெலெக்சுவல் என்ன? இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன? அறிவார்த்தம். ஓகேவா, ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு பிரைன் ஓகேவா, ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு பிரைன் வந்து எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக யோசிக்குது, ஒரு நியூ ஐடியா ஓகேவா, ஒரு நியூ இன்னோவேஷன்ஸ் ஓகேவா, அந்த மாதிரி நம்ம ஏதாவது யோசிக்கிறோம், புதுசாக ஒரு கண்டுபிடிக்கிறோம். நம்ம மெடிசன் ரிலேட்டடாக பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ட்ரக்கை வந்து நியூவாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வாங்கணும்? பேட்டன் வாங்கி வச்சுக்கணும். அது நம்மளோட என்னது உரிமை ஓகேவா. ஸோ அப்போ என்ன தாண்டி யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மகிட்ட அதை என்ன வாங்கியிருக்கணும்? அதுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கணும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஃபிலிம் அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நான் வந்து க்ரியேட்டிவாக புதுசாக ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேவா, அது நியூவாக இன்டெலிஜென்ஸாக நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் IPR ஓகேவா. பட் ஏற்கனவே ஒருத்தங்க அதை வாங்கணும் அப்படின்னா அதுக்கான காப்பிரைட்ஸ் அவங்க வந்துட்டு வாங்கி நம்மளோட பெர்மிஷனோட பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கோட பிரைனோட கிரியேட்டிவ் நாலேஜ் ஓகேவா, இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன். லேர்ன் பண்ணிக்க போறீங்க. இது வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IPR, இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி IPR ஓகேவா. செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் IPR, என்னென்ன IPR மீன்ஸ் IPR என்ன டைப்ஸ் இருக்கு. தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப் ஓகேவா. இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்க்கணும்னா ஒரு நியூ ஸ்டார்ட் அப்க்கு நமக்கு என்ன தேவை? IPR தேவை ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்போட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன ஓகேவா. நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஃபில்லிங், அதாவது நம்ம ஒரு கிரியேட்டிவாக யோசனை ஏதாவது நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கான பேட்டர்ன் ஃபில்லிங்ஸ், IP மேனேஜ்மெண்ட். தென் லாஸ்ட் ஒன் கமர்ஷியலைசேஷன் ஓகேவா. அந்த கமர்ஷியலைசேஷன் எப்படி நம்ம பிஸ்னஸ் மோட்டிவ்ல நம்ம இதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ வாட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓகேவா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா IPR. வாட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி விச் மீன்ஸ் இட் கிரியேட்ஸ் த ஹியூமன் மைண்ட் வித் கமர்ஷியல் வேல்யூ ஓகேவா. ஒரு ஹியூமன் பிரைனை வந்துட்டு ஒரு நியூவாக இன்னோவேட்டிவ் ஒரு இன்டெலிஜென்ஸாக நம்ம ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேட்டில் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா. செகண்ட் ஒன் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன்ஸ் ஓகேவா, கண்டுபிடிக்கிறது. தென் ஒரு சாஃப்ட்வேர் நியூவாக டெவலப் பண்ணால் கூட அது வந்து நம்ம என்ன பண்ணணும்? அது நம்மளோட பேட்டர்னில் வாங்கி வச்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்மளோட பிராண்ட், இப்போ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு டேப்லெட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த டேப்லெட்டோட பிராண்ட் என்ன அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதோட பிராண்ட் நேம் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் மெடிசன்ஸ், தென் புக்ஸ் ஓகேவா. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் என்கரேஜ் த இன்னோவேஷன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ், தென் ப்ரிவென்ட் காப்பியிங், இட் ஜெனரேட்ஸ் தி ரெவென்யூ. நெக்ஸ்ட் ஒன். ஸோ டைப்ஸ் ஆஃப் IPR. ஸோ IPR என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர்ன் தான். ஸோ ஒரு இன்னோவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அது நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர்ன். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்ஸ் விச் மீன்ஸ் லிட்டரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ். ட்ரேட் மார்க் அப்படிங்கிறது பிராண்ட் தான் ஓகேவா. ட்ரேட் அப்படிங்கிறது பிராண்ட் ஐடென்டிட்டி. இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படிங்கிறது அதோட நம்ம ப்ராடக்டோட டிசைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் GI, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ரீஜனல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அந்த இடத்துல என்ன இன்னோவேஷனாக பண்ண முடியும் ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரம் சில்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இப்போ காஞ்சிபுரம் சில்க்ஸ்லாம் நம்ம காஞ்சிபுரம் தான் அது ஃபேமஸாக இருக்கும் ஓகேவா. பட் இங்கே ஃபேமஸ் இல்லைன்னு பட் வாங்க மாட்டாங்கன்னு கிடையாது. பட் அந்தளவுக்கு அந்த வேல்யூவும் நான் மீன்ஸ் மணியும் நாமினலாக இருக்கும். பட் அந்த பிளேஸ் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ரீஜனல் ப்ராடக்ட்ஸ் அந்த ஓகேவா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ட்ரேட் செக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். மொத்த இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்துட்டு நம்ம சீக்ரெட்டாக வச்சுருக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் பேட்டர்ன். ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்க, பேட்டர்ன் தான் என்ன? புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம நேமில் வாங்கி வச்சுக்கிறது தான் வந்துட்டு பேட்டர்ன். ஸோ இட் ப்ரொடக்ட்ஸ் நியூ இன்னோவேஷன்ஸ், அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ்,
then novelty, then inventive step, the last one அதுக்கான industrial applications. Next one. ஸோ காப்பிரைட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு புக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஃபிலிம் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ரிசர்ச் பேப்பர்ஸ் நான் ரைட் பண்ணி நான் எழுதுறதா இருக்கட்டும், வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கண்டென்ட் வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட நேம், அவனோட ஆத்தர் நேம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அது அதுக்கான பெர்மிஷன்ஸ் அவங்க வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட், ஸோ ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் ஒரு கம்பெனிக்கு நான் ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி லோகோ வேற எங்கேயுமே கிரியேட் பண்ணிக்க கூடாது. அதுக்கான காப்பிரைட்ஸ் நம்மகிட்ட வாங்கியிருக்கணும். ஸோ ப்ராடக்ட், பிராண்ட் நேம்ஸ், லோகோ, சிம்பிள்ஸ் அண்ட் டேக்லைன்ஸ். தென் இதுக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்டோட ரெகக்னைசேஷன் தான். ஓகேவா? இப்போ ஹிமாலயாஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அது ஹிமாலயா மட்டும்தான், அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஹிமாலயாஸில் பிரான்ச்சஸ் வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸ் வேல்யூ மெயினாக அதுக்கான பிஸ்னஸ் வேல்யூ, அது க்ரோத், அது எப்படி க்ரோத் கொண்டு போகிறோம், கமர்ஷியலாக ஒரு க்ரோத்தை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைன் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ். இதான் நான் சொன்னேன். இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டோட அப்பியரன்ஸ் பார்த்தோன்னே எப்படி வாங்க வைக்கணும். ஓகேவா? அது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த டிசைன் பண்ணது சில பேருக்கு டிசைன் பிடிச்சி கூட வாங்குவாங்க. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் நான் சொன்ன எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் சில்க்ஸாக இருக்கட்டும், இல்லை த்ரீ ரோசஸாக இருக்கட்டும், இல்லை டார்ஜிலிங் டீயாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பிராண்டு தான். ஓகேவா? நம்ம கடைக்கு போன உடனே ஒரு அன்பிராண்டட் இதை எப்போவுமே நம்ம வாங்க மாட்டோம். ஓகேவா? போகிறப்பே நம்ம என்ன பண்ணியிருப்போம், யோசிச்சு பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ். ஸோ ஐபியோட மீன்ஸ் ஐபிஆரோட லைஃப் சைக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அதோட ரிசர்ச், தென் இன்னோவேஷன், தென் ஐபி ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியலைசேஷனாக அது மீன்ஸ் வேல்யூவாக ஹை வேல்யூவாக கொண்டு போயிட்டு அதுக்கான லைசன்ஸ் வாங்கிட்டு அது க்ரோத்தை வந்து பிஸ்னஸ் க்ரோத்தை நம்ம டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்துட்டு ஐபியோட லைஃப் சைக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். ஒரு ஸ்டார்ட் அப் மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். கண்டிப்பாக நம்ம மட்டுமே இல்லாமல் நம்ம கூட காம்படிட்டிவாக இன்னும் 2-3 பேர் இருந்தால் தான் அவங்களுக்கு முன்னாடி நம்ம அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸும் இருக்கணும், ப்ளஸ் அதை நல்லபடியாக க்ரோத் பண்ணி கொண்டு போகணும். பிஸ்னஸ் வேல்யூவேஷன், அதுக்கான லைசன்ஸ் இன்கம், தென் மார்க்கெட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ பேட்டர்ன் ஃபில்லிங் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐடியா, தென் பேட்டர்ன் சர்ச், டிராஃப்ட், ஃபில்லிங், பப்ளிகேஷன், எக்ஸாமினேஷன் அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு கிராண்ட் வாங்கிக்கலாம். ஸோ ஐபி மேனேஜ்மெண்ட்டில் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐபி அசஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணிவிட்டு ஃபைல் வந்து அதுக்கான சேவ் பண்ணி வச்சுருக்கணும். தென் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்ஸ், அட் லாஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட் ட்ரேட் செக்ரெட்ஸ் அது கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கணும் மெயினாக. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ கமர்ஷியலைசேஷன் அதாவது லைசன்ஸ், தென் அசைன்மெண்ட், ட்ரான்சிங், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், தென் ஸ்பின்னிங் ஆஃப். ஸோ த மெயின் சேலஞ்சஸ் என்ன ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பில் இதோட மெயின் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்னே பார்த்தா அப்படின்னா ஹை காஸ்ட் தான். ஓகேவா? எந்த அளவுக்கு நம்ம ஹையாக காஸ்ட் கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, கெயின் ஆனாலும் பரவாயில்ல, அது நம்ம கான்ஃபிடன்ஸாக மூவ் கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா நம்மளோட க்ரோத்துக்காக அதை ஒரு நியூ ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹை லெவல்லையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது லோ லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக மெயினாக அவங்க யோசிக்க வேண்டிய மெயின் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோ அவேர்னஸ். ஒரு நியூ ஸ்டார்ட் அப்லேயே வந்து நம்ம அந்த அளவுக்கு யாருமே அவேர்னஸ் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஒரு ஆடாக இருக்கட்டும், இல்லை போய் நோட்டீஸ் கொடுக்கறதாகட்டும், அது சின்ன சின்னதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது. தென் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன், அட் லாஸ்ட் லீகல் டிஸ்பியூட்ஸ். That's it. Thank you.